வணக்கம். இந்த சிறப்பான பகுப்பாய்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஆழமான, அதே சமயம் சுவாரஸ்யமான ஒரு மூலப்பகுதியை அலச போறோம். ஸ்ரீமத் சுவாமி சித்வபானந்தர் எழுதின புகழ்பெற்ற டெய்லி டிவைன் டைஜஸ்ட் புத்தகத்துல மே 8ஆம் தேதிக்கான தனிமை சம்பந்தமான ஒரு பதிவு தான் அது. நம்மோட அமைதியான மனச நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத இந்த பதிவு ரொம்ப அழகா நமக்கு விளக்குது. சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற இந்த பதிவு படிக்கிறதுக்கு ரொம்ப சின்னதா தெரியலாம். ஆனா நாம தனியா இருக்கும்போது நம்ம மனசை எப்படி ரொம்ப சரியா கையாள்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய கட்டமைக்கப்பட்ட தத்துவத்தை இது தன்னுள்ள வச்சிருக்கு. இந்த ஒற்றை பக்கம் தனிமை பத்தின நம்ம பார்வையே எப்படி மாத்தப் போகுதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்ப உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன். உங்களை சுத்தி இருக்கிற சத்தம் எல்லாம் அடங்கி நீங்க முற்றிலும் தனிமையில விடப்படும்போது நிஜமாவே என்ன நடக்கும்? உங்களுக்கு ரொம்ப அமைதியா ஃபீல் ஆகுமா, இல்ல உள்ளுக்குள்ள ஒரு விதமான அசௌகரியமும் பதற்றமும் வருதா? ஏன்னா பல பேருக்கு இந்த தனிமை ஒரு பயத்தை உருவாக்குது, இல்லனா ரொம்ப சலிப்ப தருது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. தனிமை ஒரு வரமா இல்ல தண்டனையா? தனியா இருக்கும்போது நம்மோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். உற்று கவனிச்சிங்கன்னா அது ஒரே மாதிரியான தனிமைதான். ஆனா அத ஒவ்வொருத்தரும் பார்க்குற விதம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. இந்த உரையின் முதல் வரிகள் தனிமைய 2 விதமா பிரிக்குது. ஒரு பக்கம் சிலர் தனிமைய ஒரு வரமா நினைச்சு அத தேடி போறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பலரும் அந்த தனிமைய தவிர்த்துட்டு அத தங்களுக்கு கிடைச்ச ஒரு தண்டனையா பாக்குறாங்க. இந்த பெரிய முரண்பாடு இருக்கிறதுனால தனிமையோட உண்மையான மதிப்பை நம்ம கண்டிப்பா ஆராய்ந்து பார்க்கணும்னு சுவாமி சித்பவானந்தர் சொல்றார். அடுத்ததா மனதை மதிப்பாய்வு செய்யறது. அதாவது நம்ம மனசுக்கான ஒரு கண்ணாடியா இந்த தனிமை எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். முழுமையான தனிமை அப்படிங்கிறது பலருக்கும் ஒரு தண்டனையா தெரியலாம். ஆனா கொஞ்ச நேரம் கிடைக்கிற தனிமையை கூட நம்ம எல்லாராலையும் நிச்சயமா வரவேற்க முடியும். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தன் தனிமையில இருக்கும்போது அவனுக்குள்ள முதல்ல பொங்கி எழும் எண்ணம் எதுவோ அதுதான் அவன் உண்மையாகவே எத்தகையவன் அப்படிங்கறத காட்டுது. இது எவ்வளவு பெரிய உண்மை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை சுத்தி எந்த கவனச்சிதறலும் இல்லாதப்போ உங்க மனசுல எவ்வித முயற்சியும் இல்லாம தானாகவே எழும் அந்த முதல் எண்ணம் தான் உங்களோட உண்மையான குணத்தை கண்டுபிடிக்கிற ஒரு சூப்பரான கருவி. இதனாலதான் இந்த உரை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நிலைப்பாட்டை எடுக்குது. அதாவது உங்களை நீங்களே சுய பகுப்பாய்வு செஞ்சுக்க தனிமை மட்டும்தான் ஒரே வழின்னு ஆணித்தரமா சொல்லுது. உங்களோட கவனம் வெளி உலகத்துல சிதறி இருக்கும்போது உங்களை நீங்களே உண்மையா புரிஞ்சுக்கவே முடியாது. உங்களை முழுமையா தெரிஞ்சுக்க இந்த ஒரு குறிப்பிட்ட மனநிலையும் அமைதியான சூழ்நிலையும் கட்டாயம் தேவை. சரி, இப்போ அடுத்த பகுதிக்கு போவோம். மனதிற்கான உணவு. நம்ம உள்மனதை எப்படி வளர்க்கறது? இந்த ஒப்பீடு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது தனிமைங்கிற கான்செப்டே அப்படியே மாத்தி போடுது. தனிமைங்கிறது வெறுமனே தனியா விடப்படுற ஒரு வெறுமை கிடையாதுங்க. நம்ம உடம்புக்கு உணவு எப்படி ரொம்ப அவசியமோ அதே போல நம்ம மனசுக்கு தனிமை ரொம்ப அவசியம். உடம்பு சோர்வடையும் போது நாம் எப்படி சாப்பாடு சாப்பிட்டு எனர்ஜி ஏத்திக்கிறோமோ அதே போல சோர்வடைஞ்ச மனசுக்கும் தனிமைங்கிற உணவு கண்டிப்பா தேவைப்படுது. தனிமைங்கிறது நம்ம பயப்பட வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு தேவை. அப்போ இந்த தனிமையை நாம எப்படி பிராக்டிக்கலா பழகலாம்? பரிபூர்ணத்துக்கான பாதைய இப்ப பார்க்கலாம். மனசுக்கான இந்த உணவை நம்ம எப்படி திணறாம சலிப்படையாம எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிளான வழிமுறை இது கத்துத்தருது. எடுத்த உடனே உலகத்தை விட்டுட்டு காட்டுக்குள்ள போய் உட்காரணும்னு எந்த அவசியமும் இல்ல. இதை நம்ம படிப்படியா ரொம்ப தெளிவா கையாளலாம். முதல்ல குறுகிய நேர தனிமைய மனசார வரவேற்க தொடங்குங்க. 2வது, அப்படி தனியா உட்காரும்போது தோன்ற முதல் எண்ணங்களை மட்டும் கவனிங்க. 3வது, உங்களை நீங்களே நேர்மையா சுய பகுப்பாய்வு செய்யுங்க. கடைசியா இதை சிறுக சிறுக, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றுங்க. ஒரே அடியா தனிமைக்குள்ள போனா அது கண்டிப்பா பதற்றத்தை தான் கொடுக்கும். நாம இப்போ இந்த விளக்கத்தோட ஒரு சிறப்பான இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். தாயமானவர் சுவாமிகளோட இந்த அற்புதமான மேற்கோளை கேளுங்க. எவன் ஒருத்தன் தனிமையில சந்தோஷப்படுறானோ அவன் தன்னை தானே பரிபூரணப்படுத்திக்கிற பாதையில இருக்கான்னு அர்த்தம். ஆரம்பத்துல தனிமைய ஒரு தண்டமையா பார்த்த நம்ம மனநிலை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறி அது ஒரு ஆனந்தமா, ஒரு வரமா மாத்துற வித்தைய இந்த வரிகள் நமக்கு உணர்த்துது. இதுதான் தனிமையோட உண்மையான வெற்றி. இப்போ சொல்லுங்க, இந்த ஆழமான சிந்தனையோட நாம நிறைவு செய்வோம். இன்னைக்கு உங்களோட முதல் கட்ட தனிமை எப்படி இருக்க போகுது? ஒரு 5 நிமிஷம் மொபைல் போன் இல்லாம, எந்த கவனச்சிதறலும் இல்லாம அமைதியா உட்கார போறீங்களா? இல்ல இயற்கையோட சேர்ந்து கொஞ்ச நேரம் தனியா செலவிட போறீங்களா? இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட இந்த தெளிவான விஷயத்த பயன்படுத்தி சுய பரிபூரணத்தை நோக்கிய உங்களோட முதல் அடியை இன்னைக்கு எடுத்து வைங்க. இந்த பகுப்பாய்வு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.